إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது உயிரிலும் மேலான இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்து வருகின்றோம். ரஹீகுல் மக்தூம் என்ற நூலில் இருந்து. தபூக் போர் ஹிஜ்ரி 9 ரஜப் மாதம். இதற்கு முன்னர் நிகழ்ந்த மக்கா அந்த போர் சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை பிரித்து அறிவித்துவிட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர்தான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்பதை புரிய வைத்துவிட்டது. எனவே காலநிலை முற்றிலும் மாறி மக்கள் கூட்டமாக இஸ்லாத்துக்குள் நுழையத் தொடங்கினார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இதற்கு பிறகு குழுக்கள் என்ற தலைப்பில் வரும் விவரங்களில் இருந்தும், அதேபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜிலே கலந்து கொண்ட முஸ்லிம்களின் எண்ணிக்கையில் இருந்தும் இதை நன்கு அறிந்து கொள்ள முடியும். ஆகவே மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு முஸ்லிம்களின் உள்நாட்டு பிரச்சனைகளும் சிரமங்களும் முற்றிலுமாக முடிவுற்றது. அல்லாஹ்வின் மார்க்க சட்டங்களை கற்றுக்கொள்வதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பதற்கும் முஸ்லிம்களுக்கு முழுமையான அவகாசம் கிடைத்தது. தபூக் போருக்கான காரணம், அதாவது இப்போது ஒரே ஒரு சக்தி மட்டும்தான் எவ்வித காரணமின்றி முஸ்லிம்களுக்கு தொந்தரவு கொடுத்து வந்தது. அதுதான் ரோமானிய பேரரசு. ரோமர்கள் அக்காலத்தில் உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசாக திகழ்ந்தார்கள். இதற்கு முன் ஒரு சம்பவத்தை நாம் என்ன செய்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புஸ்ரா மன்னருக்கு அனுப்பிய கடிதத்தை எடுத்து சென்றிருந்த ஹாரிஸ் இப்னு உமைர் அஸ்ஸி என்ற அந்த தூதரை, அந்த நபி தோழரை புஸ்ராவின் கவர்னராக இருந்த ஷுரஹ்பீல் இப்னு அம்ர் கஸ்ஸானி என்பவன் வழிமறித்து கொன்றுவிட்டான். அதற்கு பழிவாங்குவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் படையொன்றை அனுப்பினார்கள். இவர்கள் அந்த மூத்தா என்ற இடத்தில் ரோமர்களோடு கடுமையாக சண்டையிட்டார்கள். முழுமையாக அந்த அநியாயக்காரர்களை பழிவாங்க முடியவில்லை. இருப்பினும் முஸ்லிம்கள் ஒரு சிறுபடை ஒரு மாபெரும் வல்லரசை எதிர்த்து சண்டையிட்ட போது அரபியர்களின் உள்ளத்தில் முஸ்லிம்களை பற்றி பெரும் அச்சத்தை அது ஏற்படுத்தியது. மூத்தாவின் அருகில் உள்ள அரபியர்களுக்கு மட்டுமல்லாமல் வெகு தொலைவில் உள்ளவர்களுக்கும் கூட முஸ்லிம்களை பற்றிய அதே பாதிப்பை இது உருவாக்கியது.
இந்த போரினால் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட நன்மையும், இதற்கு பிறகு தன் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த அரபு கோத்திரங்கள் தன் கட்டுப்பாட்டை விட்டு விலகி முஸ்லிம்களுடன் சேர்ந்து கொள்வதையும் கைசர் மன்னரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதை தனது எல்லையை நெருங்கி வரும் ஆபத்தாக அவன் உணர்ந்தான். அரபியர்களுக்கு அருகில் இருக்கும் தனது ஷாம் நாட்டு கோட்டைகள் ஆட்டம் காண வைக்கும் ஒரு செயலாக கருதினான். முஸ்லிம்களின் இந்த எழுச்சி அளிக்க முடியாத அளவுக்கு வலிமை பெறுவதற்கு முன்னதாகவே அடக்கி அழித்துவிட வேண்டும். ரோம் நாட்டை சுற்றியிருக்கும் அரபு பகுதிகளில் முஸ்லிம்கள் கிளர்ச்சியை உண்டாக்குவதற்கு முன்னதாகவே அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்துவிட வேண்டும் என அவன் எண்ணினான். மூத்தா போர் முடிந்து ஒரு வருடம் ஆவதற்குள் தனது இந்த வஞ்சத்தை தீர்த்து கொள்வதற்காக பெரும் படையொன்றை திரட்டி அதில் ரோமர்களின் ஆதிக்கத்தில் இருந்த அந்த கஸ்ஸான் கிளையைச் சேர்ந்த அரபியர்களையும் சேர்த்து கொண்டு தீர்க்கமான ஒரு போருக்கு இவன் என்ன செய்தான், தயாரானான். முஸ்லிம்களை தாக்குவதற்கு மாபெரும் போருக்குரிய முனைப்புடன் ரோமர்கள் வருகிறார்கள் எனும் செய்தி மதீனாவில் பரவலாக பேசப்பட்டது. இதனால் மதீனாவாசிகள் அச்சத்திலும் திடுக்கத்திலும் காலத்தை கழித்தனர். வழக்கத்திற்கு மாற்றமான ஏதாவது ஒரு இரைச்சலை கேட்டுவிட்டால் ரோம் நாட்டு படை மதீனாவுக்குள் நுழைந்து விட்டதோ என எண்ண ஆரம்பித்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களை பற்றி கூறுவதிலிருந்து இதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மனைவியர்களிடம் ஒரு மாதத்துக்கு சேரமாட்டேன் என்று அந்த ஆண்டு சத்தியம் செய்து விலகி தங்கள் வீட்டு பரணியில் என்ன செய்தார்கள், தங்கிக் கொண்டார்கள். உண்மை நிலவரத்தை அறியாத நபித்தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மனைவியரை தலாக் சொல்லிவிட்டார்கள் என்பதாக விளங்கிக் கொண்டார்கள். இது நபித்தோழர்களுக்கு பெரும் துக்கத்தையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்தியது. இந்நிகழ்ச்சியை பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு அன்சாரி நண்பர் ஒருவர் இருந்தார். நான் எங்காவது சென்று விட்டால் அன்று நடந்த செய்திகளை என்னிடம் வந்து அவர் கூறுவார். அவர் எங்காவது சென்றிருந்தால் நான் அவருக்கு என்ன செய்வேன், விவரிப்பேன். நாங்கள் இருவரும் மதீனாவின் மேற்புறத்தில் வசித்து வந்தோம். நாங்கள் முறை வைத்து மாறி மாறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவையில் கலந்து கொள்வோம். கஸ்ஸான் நாட்டு மன்னன் எங்களை தாக்குவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறான் என்ற செய்தி பரவி இருந்ததால் எப்போதும் நாங்கள் பயத்தில் ஆழ்ந்திருந்தோம். ஒரு நாள் திடீரென அன்சாரி தோழர் எனது வீட்டுக்கு ஓடி வந்து கதவை திற அப்படின்னு சொன்னார்கள். கதவை திறங்கள் என்று கூறிக்கொண்டு கதவை வேகமாக தட்டினார்கள். நான் கதவை திறந்து என்ன அந்த கஸ்ஸானிய மன்னனா வந்து விட்டான் என கேட்டேன். அதற்கு அவர் இல்லை, அதைவிட மிக ஆபத்தான ஒன்று நடந்துவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மனைவியரை விட்டு விலகிவிட்டார்கள் என்று கூறினார்கள். இது புகாரிலே வரக்கூடிய செய்தி. மற்றொரு அறிவிப்பிலே வருவதாவது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஸ்ஸான் கிளையினர் எங்களிடம் போர் புரிவதற்கு படையை ஒன்று திரட்டுகின்றார் என்ற செய்தி எங்களுக்கு கிடைத்ததிலிருந்து அதை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். ஒரு நாள் எனது அன்சாரி நண்பர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவையில் கலந்து கொண்ட பிறகு இஷா நேரத்தில் என் வீட்டு வாசல் கதவை பலமாக தட்டி என்ன அவர் தூங்குகிறாரா என்று கேட்டார். நான் திடுக்கிட்டு எழுந்து அவரிடம் வந்தபோது அவர் மிகப்பெரிய விஷயம் ஒன்று நிகழ்ந்து விட்டது என்று கூறினார். அதற்கு நான் என்ன அந்த கஸ்ஸானின் படை வந்து விட்டதா என வினவேன். அதற்கு அவர் அதைவிட ஒரு பெரிய விஷயம் நடந்து விட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மனைவியரை தலாக் சொல்லிவிட்டார்கள் என்று கூறினார். இது புகாரில் வரக்கூடிய செய்தி. மேற்கண்ட அறிவிப்புகளிலிருந்து ரோமர்களின் படையெடுப்பை பற்றி முஸ்லிம்கள் மத்தியில் எந்த அளவு அச்சம் நிலவி இருந்தது என்பதை அறிந்து கொள்ளலாம். ரோமர்கள் மதீனாவை தாக்க புறப்படுகின்றனர் என்ற செய்தி கிடைத்ததிலிருந்து மதீனாவில் இருந்த நயவஞ்சகர்கள் பல சதித்திட்டங்களில் ஈடுபட்டார்கள். எல்லா போர்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வெற்றி அடைகிறார்கள். அவர்கள் உலகில் எந்த சக்தியையும் அரசர்களையும் பயப்படுவதில்லை. மாறாக நபி அவர்களின் வழியில்
குறுக்கிடும் தடைகள் அனைத்தும் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகின்றன என்பதை இந்த நயவஞ்சகர்கள் நன்றாக விளங்கியிருந்தும் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக தங்கள் உள்ளத்தில் மறைத்து வைத்திருந்த கெட்ட எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். தங்களுடைய சதித்திட்டத்தை தீட்டுவதற்கு தகுந்த இடமாக ஒரு பள்ளிவாசலையும் அமைத்துக் கொண்டார்கள். முஸ்லிம்களுக்கு கெடுதல் செய்வதற்காகவும் அவர்களுக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக்குவதற்காகவும் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் எதிர்ப்பவர்களுக்கு பதுங்குமிடமாகவும் அமைய இப்பள்ளியை இவர்கள் உருவாக்கினர் என்று இந்த பள்ளியை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இப்பள்ளியை கட்டிய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் தொழுகை நடத்த வர வேண்டும் என்று இவர்கள் கோரினார்கள். அவர்களது நோக்கமெல்லாம் முஸ்லிம்களை ஏமாற்ற வேண்டும். இப்பள்ளியில் தாங்கள் செய்யும் சதிகளை பற்றி முஸ்லிம்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது. தங்களுக்கும் வெளியிலுள்ள முஸ்லிம்களின் எதிரிகளான தங்களின் நண்பர்களுக்கும் பாதுகாப்பு அரணாக இது அமைய வேண்டும் என்பதுதான் இவர்களது கெட்ட எண்ணம். அவர்கள் பலமுறை நபி அவர்களிடம் வந்து அந்த பள்ளியில் தொழுகை நடத்த வருமாறு கேட்டுக்கொண்டும் நபி அவர்கள் அதை தவிர்த்து வந்தார்கள். இறுதியில் தபூக் போர் முடிந்து திரும்பும் போது இப்பள்ளியின் நோக்கத்தை பற்றிய முழு செய்தியையும் அல்லாஹ் தன் நபி அவர்களுக்கு அறிவித்து அந்த நயவஞ்சகர்களை கேவலப்படுத்திவிட்டான். எனவே போரிலிருந்து திரும்பிய பிறகு அப்பள்ளியை இடித்து தகர்க்குமாறு நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள். நிலைமை இவ்வாறு இருக்க ஷாம் தேசத்திலிருந்து மதீனாவுக்கு ஜெய்தூன் எண்ணெய் விற்பனைக்காக வந்திருந்த அதாவது நிஃப்தீர்கள் 40,000 வீரர்கள் கொண்ட பெரும் படையை தயார் செய்து விட்டான். தனது ஆளுநர்களில் ஒருவரை அப்படைக்கு தலைமை ஏற்கச் செய்து அரபியர்களில் கிறிஸ்தவர்களாக மாறியிருந்த அந்த லக்கூம் அதேபோன்று ஜுதாம் ஆகிய 2 கோத்திரங்களையும் அப்படையில் இணைத்திருக்கிறான். இப்படையில் முற்பகுதி தற்போது பல்கா வந்து அடைந்திருக்கிறது என்ற அதிர்ச்சி தரும் செய்தியை இப்படி ஒரு செய்தியை முஸ்லிம்கள் உடைய காதுகளில் அவர்கள் போட்டார்கள். மிகப்பெரிய ஆபத்து வந்துவிட்டதை முஸ்லிம்கள் நன்கு உணர்ந்து கொண்டார்கள். நிலைமை இன்னும் மோசமாகுது. மேற்கூறியது ஒரு புறம் இருக்க அக்காலம் கடுமையான வெயில் காலமாக இருந்தது. மக்களும் மிகுந்த சிரமத்திலும் பஞ்சத்திலும் வாகன பற்றாக்குறையிலும் இருந்தார்கள். மேலும் அது பேரித்த பழங்களின் அறுவடை காலமாகவும் இருந்தது. தங்களின் அறுவடையில் ஈடுபடுவதும் மதீனா நிழலில் இளைப்பாறுவதும் அவர்களுக்கு மிக விருப்பமாக இருந்தது. அது மட்டுமின்றி செல்ல வேண்டிய இடமும் மிக தொலைவில் இருந்ததுடன் அந்த பாதையும் கரடுமுரடானதாக இருந்தது. மேற்கண்ட காரணங்களால் போருக்கு புறப்படுவது முஸ்லிம்களுக்கு மிகச் சிரமமாகவே இருந்தது, அதாவது தபூக் போருக்கு. எனவே நறுமையான சகோதரர்களே, நபி அவர்கள் எப்படியான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள்? இந்த எல்லா நிலைமைகளையும் நபி அவர்கள் உன்னிப்பாக கவனித்து வந்தார்கள். இந்த இக்கட்டான சந்தர்ப்பத்தில் ரோமர்களுடன் போர் செய்யாமல் இருப்பதோ அல்லது முஸ்லிம்களின் எல்லைக்குள் அவர்களை நுழைய விடுவதோ இஸ்லாமிய அழைப்பு பணிக்கும் முஸ்லிம் இராணுவத்தின் அந்த கௌரவத்திற்கும் மிகப்பெரிய பின்னடைவையும் களங்கத்தையும் ஏற்படுத்திவிடும். ஹுனைன் யுத்தத்தில் படு தோல்வி கண்ட பிறகு தனது இறுதி மூச்சை எண்ணிக்கொண்டிருக்கும் முஷ்ரிக்குகள் மீண்டும் உயிர் பெற்று எழுவார்கள். முஸ்லிம்களுக்கு சோதனைகளும் ஆபத்துகளும் நிகழ வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கும் நயவஞ்சகர்கள் பாவி அபு ஆமின் உதவியுடன் ரோம் நாட்டு மன்னனோடு தொடர்பு வைத்திருந்தார்கள். முஸ்லிம்கள் மீது ரோமர்கள் தாக்குதல் நடத்தினால் இந்த நயவஞ்சகர்கள் முஸ்லிம்களின் முதுகுக்கு பின்னால் இருந்து தாக்கி அழிப்பார்கள். இதனால் இஸ்லாத்தை பரப்புவதற்காக நபி அவர்களும் அவர்களின் தோழர்களும் இதுநாள் வரை செய்து வந்த அனைத்து முயற்சிகளும் வீணாகிவிடும். பல போர்களையும் படையெடுப்புகளையும் சந்தித்து உயிராலும் பொருளாலும் பல தியாகங்களை செய்ததின் மூலமாக கிடைத்த பயன்கள் எல்லாம் வீணாகிவிடும். இதையெல்லாம் நன்கு உணர்ந்திருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவுதான் சிரமம் ஏற்பட்டாலும் ரோமர்களது எல்லைக்கும் செல்லக்கூடாது, அதே சமயம் இஸ்லாமிய எல்லையில் அவர்கள் படையுடன் நுழையவும் வாய்ப்பளிக்க கூடாது என்று திட்டவட்டமாக முடிவெடுத்தார்கள். ரோமர்களிடம் போர் புரிய தயாராகும்படி அறிவிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் தலைமை அறிந்து தெளிவாக முடிவெடுத்த பிறகு போருக்கு தயாராகுங்கள் என தங்களது தோழர்களுக்கு அறிவித்தார்கள். அருகிலுள்ள
அரபு கோத்திரத்தாருக்கும் மக்காவாசிகளுக்கும் தங்களது தோழர்களின் குழுக்களை அனுப்பி போருக்கு தயாராகும்படி கட்டளையிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்காக செல்லும் போது தான் செல்ல வேண்டிய இடத்தை குறிப்பிடாமல் அதற்கு மாற்றமாக வேறொரு இடத்துக்கு செல்கிறோம் என்று குறிப்பிடுவது அவர்களின் வழக்கமாக இருந்தது. ஆனால் இப்போது நிலைமை பெரும் ஆபத்துக்குரியதாக இருப்பதாலும் மிக கடுமையான வறுமை நிலையில் இருப்பதாலும் தங்களின் நோக்கத்தை நபி அவர்கள் வெளிப்படையாக கூறினார்கள். நாம் ரோமர்களை சந்திக்க இருக்கிறோம் என்று மக்களுக்கு தெளிவுபடுத்தி அதற்கு தேவையான முழு தயாரிப்புகளையும் செய்து கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தி அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவதற்கு ஆர்வம் ஊட்டினார்கள். அல்லாஹ் அத்தியாயம் பராவின் ஒரு பகுதியை இறக்கி வைத்தான். சூரத்துல் பரா, சூரத்து தௌபாவை நீங்கள் எடுத்தீங்களா, அந்த 9வது அத்தியாயம், அதில் ஒரு பகுதி அல்லாஹ் இறக்கி வைத்தான். துணிவுடன் எதிரிகளை எதிர்க்க வேண்டும் என்றும் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவதால் ஏற்படும் நன்மைகளை அதில் தெளிவாக விளக்கியும் இந்த வசனங்களின் மூலம் அல்லாஹ் அவர்களை போருக்கு தயார்படுத்தினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தர்மம் செய்வதன் சிறப்புகளையும் அல்லாஹ்வின் பாதையில் தங்களின் உயர்வான பொருட்களை செலவு செய்வதன் சிறப்புகளையும் கூறி தங்களின் தோழர்களை அல்லாஹ்வின் தூதர் ஆர்வப்படுத்தினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆர்வப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, முஸ்லீம்கள் போட்டி போட்டுக் கொண்டு என்ன செய்கிறாங்க, போருக்கு தயாராகின்றார்கள். ரோமர்களிடம் போர் புரிய வேண்டும் என்ற அல்லாஹ்வின் தூதருடைய அழைப்பை கேட்டதுதான் தாமதம். முஸ்லிம்கள் நபி அவர்களின் கட்டளைக்கு இணங்க வெகு விரைவாக போருக்கு தயாரானார்கள். மக்காவை சுற்றியுள்ள அரபு கோத்திரங்கள் எல்லாம் பல வழிகளில் மதீனா வந்து சேருகிறார்கள். உள்ளத்தில் நயவஞ்சகத்தன்மை உள்ளவர்களை தவிர போரில் கலந்து கொள்ளாமல் இருப்பதை மற்ற எவரும் அவரை அறவே விரும்பவில்லை. ஆம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நெருக்கமான 3 தோழர்களை தவிர இவர்கள் போரில் கலந்து கொள்ளவில்லை மற்றும் தங்களின் போருக்கான செலவுகளை செய்ய இயலாத வறுமையில் உள்ள நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நாங்களும் ரோமர்களோடு போர் புரிய உங்களோடு வருகிறோம், எங்களுக்கு வாகன வசதி செய்து தாருங்கள் என்று கேட்டார்கள். நபி அவர்கள் மிக்க கவலையோடு, உங்களுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் வாகனம் ஒன்றுமில்லையே என்றார்கள். அந்த பதிலை கேட்ட தோழர்கள், அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்ய எங்களிடம் வசதி இல்லை என்று அழுதவர்களாக சபையிலிருந்து திரும்பிச் சென்றார்கள். அல்லாஹ் இதை அல் குர்ஆனிலும் குறிப்பிடுகிறான். 9வது அத்தியாயம் 92வது வசனம், போருக்குரிய வாகனத்தை நீங்கள் தருவீர்கள் என உங்களிடம் வந்தவர்களுக்கு உங்களை ஏற்றிச் செல்லக்கூடிய வாகனம் என்னிடம் இல்லையே என்று நீங்கள் கூறிய போது தங்களிடமும் செலவுக்குரிய பொருள் இல்லாது போன துக்கத்தினால் எவர்கள் தங்கள் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடித்தவர்களாக தம் இருப்பிடம் திரும்பிச் சென்றார்களோ அவர்கள் மீதும் போருக்கு செல்லாதை பற்றி யாதொரு குற்றம் இல்லை என்று அல்லாஹ் வசனத்தை அருளினான். எனவே நறுமையான சகோதரர்களே, நபித்தோழர்கள் எவ்வளவு உயர்வானவர்கள்! முஸ்லிம்கள் அனைவரும் தங்களால் முடிந்த அளவு அல்லாஹ்வின் பாதையில் பொருட்களை செலவு செய்வதிலும் இயலாதவர்களுக்கு கொடுத்து உதவுவதிலும் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டார்கள். நபி அவர்களின் உற்ற தோழர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாம் நாட்டு வியாபாரத்துக்கு அனுப்புவதற்காக ஒரு குழுவை தயார் செய்து வைத்திருந்தார்கள். அதில் 200 ஒட்டகங்கள் அதற்குரிய முழு சாதனங்களோடு இருந்தன. மேலும் 200 ஊக்கியா வெள்ளிகளும் இருந்தன. அந்த பயணத்தை நிறுத்திவிட்டு அவை அனைத்தையும் அல்லாஹ்வின் பாதையில் தர்மமாக வழங்கினார்கள். பிறகு ஒரு நாள் கழித்து முழு சாதனங்களோடு உள்ள 100 ஒட்டகைகளை தர்மமாக வழங்கிவிட்டு 1000 தங்க காசுகளை நபி அவங்களோட மடியில் பரப்பினார்கள். சுப்ஹானல்லாஹ். அதை நபி அவர்கள் புரட்டியவர்களாக இன்றைய தினத்துக்கு பிறகு உஸ்மான் எது செய்தாலும் அது அவருக்கு இடையூறு அளிக்காது என கூறினார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த செய்தி ஜாமிஉ திர்மிதியிலே பதிவாக இருக்கிறது. இந்த அளவோடு நிறுத்திக் கொள்ளாமல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மென்மேலும் அல்லாஹ்வின் பாதையில் வாரி வழங்கினார்கள். இப்போருக்காக அவர்கள் மொத்தத்தில் 900 ஒட்டகைகளையும்
100 குதிரைகளையும் வழங்கினார்கள். இது மட்டுமன்றி ஏராளமாக தங்க வெள்ளி காசுகளையும் அவர்கள் வாரி வழங்கினார்கள். இப்போருக்காக அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 200 ஊக்கியா வெள்ளிகளை வழங்கினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தனது செல்வம் அனைத்தையும் வழங்கினார்கள். தனது குடும்பத்தினருக்காக அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் தவிர வேறு எதையும் விட்டு வைக்கவில்லை. இப்போருக்காக முதலில் தனது பொருளை வழங்கியவர் அவர்தான். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வழங்கியது மொத்தம் 4000 திர்ஹமாகும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் தனது செல்வத்தில் பாதியை, அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் பெரும் செல்வத்தை, தல்ஹா, சஅத் இப்னு உபாதா, முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரும் தங்களின் பெரும் பகுதி செல்வத்தை வழங்கினார்கள். ஆசிம் இப்னு அதீ ரலியல்லாஹு அவர்கள் 90 பேரித்த பழங்களை வழங்கினார்கள். இவ்வாறு குறைவாகவோ அதிகமாகவோ தங்களால் முடிந்ததை எவ்வித கஞ்சத்தனமின்றி மக்கள் அல்லாஹ்வின் பாதையில் வழங்கினார்கள். ஒரு சிலர் 1 அல்லது 2 முத்துகள், முத்து என்பது என்னது உங்களுக்கு தெரியும், ஒரு அளவு, தானியா, இவ்வாறாக அவர்கள் வழங்கினார்கள். அதை தவிர அவர்களிடம் வேறு எதுவும் இருக்கவில்லை. பெண்கள் தங்களிடமிருந்த வளையல்கள், கால் காது அணிகலன்கள், மோதிரங்கள் அனைத்தையும் கொடுத்து விட்டார்கள். உள்ளத்தில் நயவஞ்சகத்தன்மை உள்ளவர்களை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யாமல் கருமித்தனம் செய்தார்கள். இவர்கள் எத்தகையவர்கள் என்றால், நம்பிக்கையாளர்கள் உள்ள செல்வந்தர்கள் தங்கள் பொருட்களை நல்வழியில் தாராளமாக தானம் செய்வதை பற்றி குற்றம் கூறுகிறார்கள். அதிலும் குறிப்பாக கூலி வேலை செய்து சம்பாதிப்போர் தங்கள் பொருளை இவ்வாறு தானம் செய்வது பற்றியும் அவர்கள் பரிகசிக்கிறார்கள். அல்லாஹ் நம்பிக்கையாளர்களை பரிகசிக்கும் அவர்களை பரிகசிக்கிறான். அன்றை மறுமையில் துன்புறுத்தும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு. முனாஃபிக்களை பொறுத்தவரையில செல்வந்தர்கள் கொடுப்பதையும் குறை கூறுகிறார்கள். அதே போன்று ஏழைகள் கொடுப்பதையும் குறை கூறக்கூடியவர்களாகத்தான் இந்த முனாஃபிக்கள் இருந்தார்கள். எனவே இப்படியாக அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்பை ஏற்று அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு ஏற்ப இவ்வாறு வாரி வழங்கக்கூடியவர்களாக நபித்தோழர்கள் இருந்தார்கள். தபூக்கை நோக்கி இஸ்லாமிய படை இவ்வாறு முடிந்த அளவு முன்னேற்பாடுகளோடு இஸ்லாமிய படை மதீனாவிலிருந்து புறப்பட்டது. மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு என்றும் சிலர் சபா இப்னு உர்ஃபுதா ரலியல்லாஹு அன்ஹு என்றும் கூறுகிறார்கள். நபி அவர்கள் தங்களது குடும்பத்துக்கு அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அவர்களை பிரதிநிதியாக நியமித்தார்கள். படை புறப்பட்ட பிறகு இதை பற்றி நயவஞ்சகர்கள் குத்தலாக பேசவே அலி ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவிலிருந்து புறப்பட்டு நபி அவர்களை சென்றடைந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்ததை போன்று நீ எனக்கு விரும்பவில்லையா? ஆனால் எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் இல்லை என்று கூறி அலி ரலியல்லாஹு அவர்களை மதீனாவுக்கு திரும்ப அனுப்பிவிட்டார்கள். படை மதீனாவிலிருந்து வியாழக்கிழமை தபூக் நோக்கி புறப்பட்டது. படையின் தயாரிப்புக்காக எவ்வளவுதான் செலவு செய்த போதிலும் இதற்கு முன்பில்லாத அளவுக்கு வீரர்களின் எண்ணிக்கை 30,000 இருந்ததால் வீரர்களின் எண்ணிக்கை அளவுக்கு வாகன வசதியும் உணவும் இல்லாமல் இருந்தது. ஒரே ஒரு ஒட்டகத்தில் முறை வைத்து 18 நபர்கள் என்ன செய்தார்கள்? பயணிக்கிறார்கள். உணவு பற்றாக்குறையால் இலை தலைகளை சாப்பிட்டதால் வாயெல்லாம் புண்ணாகிவிட்டன. சுப்ஹானல்லாஹ். தண்ணீருக்காக ஒட்டகங்களை அறுத்து அதன் இறப்பையில் இருக்கும் நீரை அருந்தும் அளவுக்கு நிர்பந்தம் ஏற்பட்டது. சுப்ஹானல்லாஹ். இக்காரணத்தால் இந்த படைக்கு ஜெய்சுல் உஸ்ரா, வறுமை படை என பெயர் வந்தது. தபூக்கை நோக்கி செல்லக்கூடிய வழியில் ஒரு இடம், அங்கு வந்தவுடன் அந்த வாதில் குரா என்ற பள்ளத்தாக்கில் மலைகளை குடைந்து வாழ்ந்த சமூது கூட்டத்தாரின் வீடுகள் அங்குதான் இருந்தன. தாகம் மிகுதியால் அங்குள்ள கிணற்றிலிருந்து தங்களது பாத்திரங்களிலும் துருத்திகளிலும் தண்ணீரை நிரப்பிக் கொண்டார்கள். ஆனால் அந்த தண்ணீரை குடிக்காதீர்கள், அதில் வுதுவும் செய்யாதீர்கள், அதிலிருந்து குழைத்த மாவை ஒட்டகங்களுக்கு கொடுத்து விடுங்கள், நீங்கள் அதிலிருந்து எதையும் சாப்பிடாதீர்கள்,
அதை அடுத்துள்ள சாலிஹ் அலி அவர்களின் ஒட்டகம் தண்ணீர் குடித்த கிணற்றிலிருந்து நீங்கள் அந்த நீரை சேமித்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எவ்வளவு பசியோடு இருந்தாலும் மார்க்க சட்ட திட்டங்கள் எவ்வளவு கடைபிடிக்கப்பட்டன என்பதை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிஜ்ர் பகுதிக்கு வந்தபோது தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்தவர்களின் இடங்களை நீங்கள் கடந்து செல்லும் போது அழுதவர்களாக செல்லுங்கள். அந்த சமூது கூட்டத்தினர் அளிக்கப்பட்ட இடம், அவர்களுக்கு ஏற்பட்ட வேதனை உங்களுக்கும் ஏற்படலாம் என பயந்து கொள்ளுங்கள் என்று கூறி தங்களது தலையை மறைத்து கொண்டு அந்த பள்ளத்தாக்கை விரைவாக கடந்தார்கள் என்ற செய்தி புகாரியில் இடம்பெறுகிறது. வழியிலே படைக்கு தண்ணீரின் தேவை அதிகமாகவே நபி அவர்களிடம் வந்து முறையிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் தண்ணீர் புகட்ட கோரி பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ் தாகத்தை போக்க மேகத்தை அனுப்பி மழை பொழியச் செய்தான். மக்கள் தாகம் தணிந்து பாத்திரங்களிலும் மழை நீரை சேமித்துக் கொண்டார்கள். தபூக்குக்கு மிக நெருக்கமாக வந்தவுடன், நாளை நீங்கள் தபூக் நகரின் ஊற்றை சென்றடைவீர்கள், முற்பகல் வருவதற்குள் அங்கு செல்ல வேண்டாம், அங்கு சென்றவுடன் நான் வரும் வரை அந்த ஊற்றை யாரும் நெருங்கவும் வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நாங்கள் தபூக் வந்தபோது எங்களில் இருவர் முந்திக் கொண்டு அந்த ஊற்றுக்கு சென்று விட்டார்கள். அந்த ஊற்றிலிருந்து தண்ணீர் சிறுக சிறுக வெளியேறிக் கொண்டிருந்தது. நபி அவர்கள் அவ்விருவரிடம் நீங்கள் அந்த தண்ணீரை தொட்டீர்களா என்று கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். அவ்விருவருக்கும் அல்லாஹ் நாடியவாறு சிலவற்றை கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வூற்று கண்ணிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் அள்ளி ஒரு பாத்திரத்தில் நிரப்பி பிறகு அதில் தங்களது முகத்தையும் கைகளையும் கழுவிவிட்டு அந்த தண்ணீரை மீண்டும் அந்த ஊற்றிலே கொட்டினார்கள். அங்கிருந்து தண்ணீர் பீரிட்டு வழிந்தோடியது. மக்கள் எல்லாம் நீர் பருகி கொண்டார்கள். பிறகு, முஆதே, உனது வாழ்க்கை நீண்டதாக இருந்தால் வெகு விரைவில் இந்த இடங்கள் தோட்டங்களாக மாறுவதை பார்ப்பாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த செய்தி முஸ்லிமில் பதிவாகிறது. தபூக் செல்லக்கூடிய வழியில் அல்லது சென்றடைந்த பிறகு இருவிதமாகவும் சொல்லப்படுகிறது. இன்றிரவு உங்கள் மீது கடுமையான காற்று வீசும், யாரும் எழுந்திருக்க வேண்டாம், ஒட்டகம் உள்ளவர்கள் அதை கட்டி வைக்கவும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அவ்வாறு அன்றிரவு கடுமையான காற்று வீசியது. படையில் ஒருவர் எழுந்து நின்று விட்டார். அவர் காற்றில் தூக்கிச் செல்லப்பட்டு தை மலையிலே வீசப்பட்டார் என்ற செய்தி முஸ்லிமில் பதிவாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தில் லுஹரை அசரோடு அல்லது அசரை லுஹரோடு, மகரிபை இஷாவோடு அல்லது இஷாவை மகரிபோடு சேர்த்து தொழுது வந்தார்கள். தபூக்கில் இஸ்லாமிய படை தபூக் வந்தடைந்து தனது இராணுவ முகாம்களை அமைத்துக் கொண்டு எதிரிகளை சந்திப்பதற்கு எந்நேரமும் ஆயத்தமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்று வீரத்துக்கு உரமூட்டும் பேருரை நிகழ்த்தினார்கள். ஈருலக நன்மை அடைந்து கொள்வதற்கு ஆர்வப்படுத்தியதோடு அச்சமூட்டி எச்சரிக்கையும் செய்தார்கள். ஆன்மாக்களுக்கு வலிமை ஊட்டினார்கள். பொருளாதாரத்தாலும் தயாரிப்புகளாலும் பின்தங்கியுள்ளோம் என எண்ணியிருந்த முஸ்லிம்களிடம் இருந்து தாழ்வு மனப்பான்மையும் சோர்வையும் இந்த வார்த்தைகளின் மூலமாக, இந்த உரையின் மூலமாக அகற்றினார்கள். மற்றொரு புறம் நபி அவர்கள் படையெடுத்து போருக்கு ஆயத்தமாக வந்துவிட்டார்கள் என்ற செய்தியை ரோமர்களும் அவர்களது நண்பர்களும் கேட்டவுடன் திடுக்கமடைந்தார்கள். அவர்கள் தங்களது பயணத்தை தொடர்வதற்கும் இஸ்லாமிய படையை சந்திப்பதற்கும் துணிவின்றி தங்களது நாட்டுக்குள் பல திசைகளிலும் சிதறி ஓடிவிட்டார்கள். இஸ்லாமிய படை கஞ்சி ரோமர்கள் ஓடிவிட்ட செய்தி முஸ்லிம்களுக்கு மென்மேலும் புகழை சேர்த்தது. அரபிய தீபகற்பத்திலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் முஸ்லிம்களின் இராணுவ வலிமையை அது உயர்த்தியது. இதனால் அரசியல் ரீதியாக முஸ்லிம்களுக்கு பெரும் பயன்களும் கிடைத்தன. ஒரு கால் ரோமர்கள் வந்து போர் நடந்திருந்தால் கூட இந்த அளவு நன்மைகள் கிடைத்திருக்குமா என்று சொல்ல முடியாது. பாருங்க, அந்த ஈமானுடைய வலிமை, அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளத்தில் எப்படியான பயத்தை போடுகிறான், பீதியை, அச்சத்தை போடுகிறான் என்று பாருங்கள்.
தபூக்குக்கு அருகில் இருந்த ஐலா பகுதியின் தலைவன் யுஹன்னா இப்னு ரூஃபா தானாக முன்வந்து ஒப்பந்தம் செய்து கொடுத்ததுடன் ஜிஸ்யாவையும் நிறைவேற்றினான். மேலும் ஜர்ஃபா பகுதியினரும் அத்ரூஹ் பகுதியினரும் ஒப்பந்தம் செய்து ஜிஸ்யாவையும் வழங்கினார்கள். நபி அவர்கள் ஒப்பந்த பத்திரத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தார்கள். இவ்வாறே மீனா பகுதி மக்களும் தங்கள் பகுதியில் விளையும் அந்த கனிவர்க்கங்களின் 14 பங்கை வழங்கிவிடுவதாக சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். ஐலாவின் தலைவருக்கு நபி அவர்கள் எழுதி கொடுத்த ஒப்பந்தமாவது, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் பெயரால், அல்லாவின் புறத்திலிருந்தும் அல்லாவின் தூதர் முஹம்மதின் புறத்திலிருந்தும் யுஹன்னா இப்னு ருஃபாவுக்கும் ஐலாவாசிகளுக்கும் வழங்கும் பாதுகாப்பு ஒப்பந்தமாகும். இது கடலில் செல்லும் இவர்களது கப்பல்களுக்கும் பூமியில் செல்லும் இவர்களது பயண கூட்டங்களுக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் முஹம்மதுடைய பாதுகாப்பும் உண்டு. மேலும் ஷாம் நாட்டிலும் இவர்களது கடல் பகுதியை சுற்றி வாழும் மக்களுக்கும் இந்த பாதுகாப்பு உண்டு. ஆனால் இவர்களில் யாராவது குழப்பம் கலகம் செய்தால் அவரது உயிர் பொருள் பாதுகாக்கப்படாது. அவரை அடக்குபவருக்கு அவரது பொருள் சொந்தமாகிவிடும். இவர்கள் தண்ணீருக்காக செல்லும் போது யாரும் தடுக்கக்கூடாது. கடலிலோ தரையிலோ பயணிக்கும் போது யாரும் குறுக்கிடக்கூடாது. அடுத்து 24 குதிரை வீரர்களோடு தூமத்துல் ஜந்தலின் தலைவர் உகைதிர் என்பவரை பிடித்து வருவதற்காக ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் அனுப்பினான். மேலும் நீ அவரை சந்திக்கும் போது அவர் ஒரு மாட்டை வேட்டையாடி கொண்டிருப்பார் என்றும் நபி அவர்கள் ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். ஹாலித் ரலியல்லாஹு அவர்கள் அந்த உகைதின் கோட்டைக்கு அருகில் சென்று தாமதித்தார். அப்போது ஒரு மாடு பக்கத்தில் இருந்த காட்டில் இருந்து வெளியேறி உகைதின் கோட்டை கதவை கொம்புகளால் உராய்த்து கொண்டிருந்தது. அந்த கொம்புகளால் உகைதிர் அதை வேட்டையாடி பிடிப்பதற்காக கோட்டைக்கு வெளியே வந்தார். அன்று பௌர்ணமி இரவாக இருந்தது. ஹாலித் இப்னு வலீத் தனது படையோடு சென்று உகைதிரை பிடித்து வந்து நபியாவிடம் ஒப்படைத்தார். உகைதிர் தனது உயிரை பாதுகாப்பதற்காக 2000 ஒட்டகங்கள், 400 கவசாடைகள், 400 ஈட்டிகள், 800 அடிமைகள் தருவதாக ஒப்பந்தம் செய்து கொண்டார். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் ஜிஸ்யா தருவதாக ஒப்புக்கொண்டார். முன் சென்றவர்களோடு ஒப்பந்தம் செய்து போன்று நபி அவர்கள் இவரோடும் ஒப்பந்தம் செய்தார்கள். ரோமர்களை நம்பி வாழ்ந்த கோத்திரங்கள் எல்லாம் இனி நம்முடைய பழைய தலைவர்களை நம்புவதில் பயனில்லை, அந்த காலம் மலையேறிவிட்டது, இனி முஸ்லிம்களுக்குத்தான் நாம் பணிய நேரிடும் என நன்கு புரிந்து கொண்டார்கள். இவ்வாறே இஸ்லாம் நாளுக்கு நாள் வளர்ந்து விரிவாகி ரோம் ராஜ்யத்தை தொட்டது. பெரும்பாலான அரபு பகுதியில் உள்ள அந்த ரோம ஆளுநர்களின் ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வந்தது. எனவே அதன் பிறகு மதீனாவுக்கு திரும்புதல். அப்ப தபூக்கிலிருந்து இஸ்லாமிய இராணுவம் சண்டையின்றி வெற்றி வாகை சூடி மதீனா வந்தது. சண்டைகளிலிருந்து இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். வழியில் ஒரு கணவாய் அடையும் போது நபி அவர்கள் அவர்களை கொன்றுவிட வேண்டும் என 12 நயவஞ்சகர்கள் சதித்திட்டம் தீட்டினார்கள். நபி அவர்களின் ஒட்டகத்தை முன்பக்கத்திலிருந்து அம்மார் இழுத்துச் செல்ல ஹுதைஃபாரதன் ஒட்டகத்தை பின்னால் ஓட்டிச் சென்றார். திடீரென ஒரு கூட்டம் முகங்களை மறைத்தவர்களாக இம்மூவரையும் சூழ்ந்து கொண்டார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு தன்னிடமிருந்த வளைந்த கைத்தடியால் சூழ்ச்சிக்காரர்களுடைய வாகனங்களின் முகத்தை நோக்கி சுழற்றி அடித்தார். நபித்தோழர்கள் உஷாராக இருப்பதை கண்ட அந்த கும்பலின் உள்ளத்தில் பயம் கவ்வியதும் தப்பி ஓடி முஸ்லிம்களின் கூட்டத்தோடு கூட்டமாக கலந்து விட்டார்கள். அந்த கும்பலில் வந்தவர்கள் யார், அவர்களது நோக்கம் என்ன என்பதை நபி அவர்கள் விவரித்து கூறினார்கள். இதனால் தான் ஹுதைஃபாவுக்கு நபியின் அந்தரங்கத்தோழர் என்ற புனைப்பெயரும் உண்டு. இந்நிகழ்ச்சி குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான், உங்களுக்கு தீங்கிழைக்க கருதி அவர்கள் தங்களால் சாத்தியப்படாமல் போனதொரு காரியத்தை செய்யவும் முயற்சித்தார்கள். 9வது அத்தியாயம் 74 வசனம். வெகு தூரத்தில் மதீனாவின் கட்டடங்கள் தெரியவே நபி அவர்கள், இது தாபா, இது சிறந்த ஊர், இதோ உஹது மலை, இது நம்மை நேசிக்கிறது, நாமும் இதனை நேசிக்கிறோம் என்று நபி அவர்கள் கூறினார்கள். நபி அவர்களின் வருகையை கேள்விப்பட்ட முஸ்லிம்களில் பெண்கள், சிறுவர், சிறுமியர், குழந்தைகள் அனைவரும்
மதீனாவுக்கு வெளியே வந்து மிகுந்த உற்சாகத்தோடு வரவேற்று நம் எதிரே முழு நிலா தோன்றியது. வழி அனுப்பும் பாறைகளிலிருந்து நன்றி கூறல் நம்மீது கடமை, அல்லாஹுவை அழைப்பவர் அழைக்கும் வரை என்று பாடினார்கள். ஹிஜ்ரி 9 ரஜப் மாதத்தில் தபூக்கிலிருந்து நபி அவர்கள் மதீனா வந்தடைந்தார்கள். இப்போருக்காக 50 நாட்கள் செலவாயின. அதாவது 20 நாட்கள் தபூக்கில் தங்கினார்கள், மீதி 30 நாட்கள் இதற்கான பயணத்தில் கழிந்தன. இதுவே நபி அவர்கள் கலந்து கொண்ட இறுதி போராகும். எனவே அருமையான சகோதரர்களே, தபூக் போருக்கு கலந்து கொள்ளாமல் பின்தங்கியவர்களுடைய அந்த செய்தியை இன்ஷா அல்லாஹ் நாம் நாளைய வகுப்பிலே பார்ப்போம் என்று கூறி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.